ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 பேன் கார்டு வைத்திருப்பவருக்கு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நீங்கள் 2 பேன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட் அறிவிச்சிருக்காங்க. 2 பேன் கார்டில் 2 பேன் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அறிவிப்பு தான். அதாவது இன்றைய சூழலில் பேன் கார்டு தவிர்க்க முடியாதது. வரி செலுத்தும் நம்பரின் அனைத்து பரிவர்த்தனைகளையும் வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க பேன் கார்டு உதவுகிறது. வரி கட்டணம், டிடிஎஸ், டிசிஎஸ், வருமான வரி கணக்கு குறிப்பிட்ட எல்லா டிரான்சாக்ஷனையும் பார்த்தா பேன் கார்டு அவசியமானது. அது மட்டும் இல்லாமல் லோன் வாங்குறது, ஏதாச்சும் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே பேன் கார்டு அவசியமானது. ஆதார் கார்டு போலவே பேன் கார்டும் எல்லாத்துக்குமே அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேன் கார்டு எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. ஸோ விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேன் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரே ஒரு பேன் கார்டு தான் வைத்திருக்க அனுமதி உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட கார்டுகளை வைத்திருக்கக்கூடாது. அப்படி வைத்திருந்தால் வருமான வரித்துறை நடவடிக்கை மேற்கொள்ளும். அத்துடன் 10,000 வரை அபராதம் விதித்தரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பேன் கார்டு நீங்கள் பார்த்தா ஒரு நம்பர் தான் வச்சுருக்கோம். ஸோ பேன் கார்டு எவ்வளோனா வச்சுருக்கலாம், பட் ஒரு பேன் நம்பர் தான் வச்சுருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட 2 பேன் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இன்கம் டேக்ஸே பார்த்தா சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணாமல் அதுக்கு பதிலாக வேற ஒரு பேன் கார்டை அப்ளை பண்ணி வேறு நம்பர் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி 2 பேன் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் ஸோ ஃபைன் போடப்படும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உஷாராக இருந்துக்குவாங்க. ஸோ 2 பேன் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் ஃபைன் போடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பேன் கார்டை போயிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போயிட்டு உங்களுக்கான பேன் கார்டு பார்த்தா சரண்டர் பண்ண பாருங்கள். ஸோ 2 பேன் நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு 10,000 ஃபைன் போடுவாங்க. ஒரே நம்பரை வச்சு நீங்கள் மல்டிபிள் டூப்ளிகேட் பேன் கார்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. 2 பேன் நம்பர் ஒரே பேரில் இருக்குது அப்படின்னா 10,000 அபராதம் விதிக்கப்படும் மாரி மத்திய அரசு சார்பில் அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.